Hey guys, welcome to yet another episode of the Shin Pad podcast. நான் பாலா அண்ட் நம்ம கூட இருக்கிறது விக்னேஷ் as usual. ஸோ இந்த வாரம் Yeah. யுனைடெட் ரிவ்யூ, இந்த வாரம் கூட இல்லை, இந்த ஒரு 1.5 வாரத்துக்கான யுனைடெட் ரிவ்யூ பேச போகிறோம் இப்போ. ஸ்டார்ட் ஆஃப் வித் செம்ம ஹைல ஆரம்பிச்சு கொஞ்சம் சொதப்பலோட இந்த 90th மினிட் சொதப்பல்ஸ் இதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் ஃபீலிங் வந்து ஓகேவா தான் இருக்கு. இட்ஸ் நாட் லைக் ரொம்ப சேட் அப்படி அந்த கோவம் இருக்கு. பட் அந்த ரொம்ப சேட்னஸ்ன்னு கிடையாது. பிகாஸ் வி கேவ் அ கிரேட் ஃபைட் தான் நான் சொல்லுவேன் லாஸ்டா. எனக்கு ஆக்சுவலா ஆர்சனல் மேட்ச் கூட அந்த அளவுக்கு தெரியல. பட் கிறிஸ்டல் பேலஸ் மேட்ச் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கடுப்பாச்சு. நைட்னாலயா? நைட் 1:30 மணி. ஆமா, ஐயோ, கடைசி ஒரு 2 நிமிஷத்துல இது பண்ணிட்டாங்க, ஹோல்ட் பண்ணாங்க. லைக் 2 மேட்சுமே நம்ம அப்படிதான். அது மேபி நம்மளோட பெர்சனல் இஷ்யூவா, ஏன்னா ஆள் இல்ல அண்ட் ஹோல்ட் பண்ண பார்க்காம we could have been a bit more brave. மேபி ஹைண்ட்சைட்ல நிறைய சொல்லலாம். பட் அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து தெரியல. didn't fall in place தான். பட் let's start with the City match. City match வந்து great. என்ன சொல்ல, first of all like really enjoyed. Like okay, something United தான் most of the time on the front footல இருந்த மாதிரி தான் இருந்துச்சு throughout the first half. And second halfல we were pulled in back. அந்த Grealish கோல்ல நினைச்சிட்டு oh shit here we go again அப்படின்னு நினைச்சோம். பட் பயங்கரமான கம்பேக். அது இன்னவே என்ன சொல்றது, கொஞ்சம் ரப் ஆஃப் கிரீன் நம்ம சைடு இருந்துச்சு அந்த மேட்ச்ல. இட் வாஸ் நைஸ். ஐ மீன் ஜென்ரலா நானும் சரி, நீயும் pretty much சரி, அந்த டைம்ல we talk about referees decisions, பட் நம்ம அதை ரொம்ப நேரம் கண்டெம்ப்ளேட் பண்ண மாட்டோம். பிகாஸ் இட் கோஸ் either way எப்பவுமே. அதனால வந்து நம்ம இது பண்ண மாட்டோம். பட் அந்த மேட்ச் வந்து நீ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனக்கு அதுதான் ரொம்ப, இந்த ஒரு 3 மேட்ச் பத்தி பேசுறப்போ பெரிய ஒரு பாசிட்டிவ் என்னன்னா, இந்த சிட்டியோட ஆடின ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ் தான். அவங்கள வந்து நம்ம மிட்ஃபீல்ட தாண்டி நம்ம பாஸே பண்ண விடல. கேசிமிரோ வாஸ் அமேசிங். அதே மாதிரி ஃப்ரெட்டோட ரோல் வாஸ் ஆல்சோ வெரி குட். லைக் அதாவது ஹெரேரா ஆன் ஹசார்ட் அளவுக்கு இல்ல அப்படினாலும் he did a pretty good job. He was holding out really well. ஆனா அது எப்போ அது ஒரு இன்ஸ்டன்ட்ல மிஸ் ஆச்சோ, கேடிபி உள்ள வந்து அசிஸ்ட் கொடுத்துட்டு போயிட்டாரு. That's true, correct. அது ஒரு கடுப்பான விஷயம். ஆமா. பட் ஒரு இன்னொரு பாசிட்டிவ், ப்ரூனோ லைக் கமிங் பேக் இன்டு குட் கோல் ஸ்கோரிங் ஃபார்ம். he's been in good form throughout the season. அந்த பிரென்ட்ஃபோர்ட் மேட்ச்க்கு அப்புறம் ஈவன் அந்த 6-3 சிட்டி மேட்ச்ல கூட ப்ரூனோ he was sulking, but he was still like playing pretty decently. So consistent, Bruno has been consistent. And இப்போ goals and assists are also coming back into the picture திரும்ப. அதனால அது ஒரு ஹாப்பியான இது. அண்ட் கிறிஸ்டல் பேலஸ் கூட அடிச்ச அந்த கோல் செம செக்ஸியான கோல். லைக் வெஹோஸ்ட் வந்து 2 பேரை தள்ளிட்டு போயிட்டாரு, அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து. ஸோ that was nice. And நம்ம லாஸ்ட் எபிசோட் பண்றப்போ அப்போ வந்து வெஹோஸ்டோட சைனிங் கன்ஃபார்ம் பண்ண ரூமர்ஸா தான் இருந்துச்சு. பட் now that he's in, he has played like 2 matches. என்ன நினைக்கிற அவர் பத்தி? it's என்ன சொல்றது, லைக் ரொம்ப தனி எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. I didn't have that much ஒரு இது இல்ல. பட் பேலஸோட மேட்ச் ஆடும்போது லைக் the presence was felt தான் எனக்கு தனியா தெரிஞ்சு. லைக் how we had number 7 ரொனால்டோ இருக்கும்போது அந்த பிரசன்ஸ் மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸ்ட்ரைக்கர்ஸ் பிரசன்ஸ் மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஈவன் மார்ஷல் ஆடும்போது அப்பப்போ எனக்கு அது தோணிட்டே இருக்கும். பட் வெகோஸ்டோட பிரசன்ஸ் வந்து he was running, he was making the false runs. அது ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ அந்த இது நல்லா இருக்கு. பட் ஹோப்ஃபுல்லி we can see him getting on the score sheet pretty soon. அது ஒரு வெயிட்டிங் தான் இருக்கும். பட் அது அந்த பொசிஷன்ல இருந்த மாதிரி hope like we bring in someone in the midfield also. ஏன்னா ஆர்சனல் மேட்ச்ல வந்து கொஞ்சம் டயர்ட்னஸ் தெரிஞ்சிச்சு. லைக் போஸ்ட் 60 மினிட்ஸ் ரொம்ப இதா இருந்துச்சு. அண்ட் நம்ம கொஞ்சம் லைட்டா வந்து லைக் எரிக்சனுக்கு வேற யாரோ பேக்கப் இருந்தா இதா இருக்கும் தோணுது. ஈவன் கேசிமிரோ மெக்டோமினி எல்லாம் செம காண்டா இருந்தேன். ஐ டோன்ட் நோ வை. பட்
Yeah, I wouldn't blame McTominay completely. He was okay, but again, Eriksen got tired. So off the ball, McTominay was doing the work of two guys, and on the ball, Yeah, true. McTominay Yeah. எப்பவுமே வந்து he's not been that great. Deep progression. We could see Casemiro and McTominay ஆடுறப்போ the difference is like night and day, obviously. ஏன்னா நம்ம மேன் சிட்டியோட ஜெயிச்சதுக்கு இன்னொரு மிகப்பெரிய காரணம் கேசிமிரோ. பட் கிறிஸ்டல் பேலஸ்ல அது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட். லைக் ஐ நியூ அவர் வந்து கார்டு அது தெரியும் வரப்போது எனக்கு. he was getting frustrated. லைக் நம்ம நிறைய சான்ஸ் கிரியேட் பண்ணி கோல் போடல அப்படிங்கிறதுனால லைக் அந்த இடத்துல அந்த மேட்ச்ல வந்து லைக் நிறைய பேருக்கு ஆக்சுவலா இந்த லாஸ்ட் 2 மேட்சஸ் ஒரு நல்ல லேர்னிங் கர்வா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ராஷ்ஃபோர்ட் அகைன்ஸ்ட் கிறிஸ்டல் பேலஸ் அவர் ரொம்ப ட்ரை பண்ணாரு, கோல் அடிச்சே ஆகணும்ட்டு. பட் ஒரு பாஸ் கொடுத்துக்கலாம், ஒரு ப்ரூனோ க்ளோஸ் இது இருந்தாரு, அது ரொம்ப இதா இருந்துச்சு. பட் யா கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹேப்பன்ஸ் டு தி பெஸ்ட். பட் அது என்ன ஒரு பாசிட்டிவ் கிரியேட் பண்ணிருக்கு பாலஸ் கேம்ல ராஷ்ஃபோர்டுக்கு நடந்ததுன்னா, ஆர்சனல் கேம்ல he was very good. Like he didn't get a lot of joy with the ball obviously, because first halfல he was good. ஒயிட் அகேன்ஸ்டா நல்லா ஆடினாரு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு 2-3 அக்கேஷன்ஸ் he was very good against டோமியாசு. பட் கன்சிஸ்டன்டா he didn't get enough of the ball, I would say. பட் ஒரு வாட்டி ட்ரிபிள் பண்ணிட்டு உள்ள போவாரு ஜம்முன்ட்டு, அதான் செமையா இருந்தது எனக்கு அப்போ. அது ஒரு லேர்னிங். அண்ட் இன்னொரு லேர்னிங் என்னன்னா, நம்ம டென்னாக் சொன்ன மாதிரி we need to என்ன சொல்றது, learn how to hold on and defend. அண்ட் 2 மேட்சுமே நீயும் நம்ம இதை பத்தி நம்ம மேட்ச் நடக்கிறப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். நியூஸ் பண்ணேன், ஆண்டனி எடுத்ததுதான் அந்த 2 மேட்ச்லயுமே நமக்கு சேஞ்ச் ஆச்சு, எஸ்பெஷலி டிஃபென்சிவ்லி. அது ஒரு ஸ்ட்ரேஞ்சான எனிக்மா இல்ல. சம்டைம்ஸ் we want Anthony to do better. Obviously he's still adapting to the league and everything, and he has done quite well. I mean, price tag obviously ஒரு extra pressure தான், but he has done quite well. So அப்படி இருக்கப்போ என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆயிடுதுன்னா, ஆண்டனியோட ஒர்க் வந்து ஆஃப் த பால் நிறைய இட் கோஸ் அன்நோட்டிஸ்ட். அதுதான் எனக்கு ஃபீல் ஆச்சு செகண்ட் ஹாஃப்ல போன அப்புறம் தான் நிறைய ஆக்சுவலி ஃபீல் ஆஸ்னா ஐ ஃபெல்ட் தட் ஹி டிட் வெல் தான் தோணுச்சு எனக்கு. யா ஹி டிட் வெல். யா ஆஃப் கோர்ஸ் அங்க இங்கேயும் கொஞ்சம் நிறைய கிரவுட் பிரஷர்லாம் தெரிஞ்சு அன்வான்டட் இது இருந்துச்சு. பட் ஹி வாஸ் டூயிங் ரியல் வெல். அது யா இப்பதான் இன்னும் டைம் கொடுத்தாதான் தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி வி கான்ட் ஆல் jump the gun and start criticizing him. But yeah நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப இதெல்லாம் இல்ல. But we are just sad that we couldn't hold off in the last few minutes. Rival fans boo பண்றாங்கங்கிறது it's a good thing. It says that he has affected them or rattled them in some way or the other. So especially இப்போ டாப் ஆஃப் தி டேபிள்ல இருக்கிற டீமோட ஃபேன்ஸ் பூ பண்றாங்கன்னா, ஆப்வியஸா அந்த பிளேயரை பார்த்து அவங்க ஏதோ ஒன்று என்ன சொல்றது, அந்த பிளேயர்கிட்ட இருக்குங்கனால தான் அவங்க வந்து கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி பூ பண்றாங்க. பட் எனக்கு இன்னொரு ஒரு இது லிசாண்ட்ரோ மார்டினஸோட ஹெடர், that was unbelievable. எனக்கு like that one thing that was very brave to put your head over there. ஐயோ யா. another thing is like எப்படி அது பின் பாயிண்டா அங்க போச்சுன்னா எரிக்சன் first header against Arsenal in this Premier League season. 20 மேட்ச்ல தான் முதல் ஹெடர் ஆர்சனல் கூட. ஸோ முதல் ஹெடரை வந்து லிசாண்ட்ரோ மார்டினஸ் ஆர்சனலுக்கு அகேன்ஸ்டா எமிரேட்ஸ்ல அடிக்கிறதுங்கிறது இட் வாஸ் குவைட் என்ன சொல்றது, ஒரு ஃபிட்டிங்கான இது. என்ன அது இன்னும் ஒரு டிராவோ வின்னாவோ இருந்ததுன்னா அந்த கோலை இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம செலிப்ரேட் பண்ணிருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே. ஈக்குவலி காசிமிரோ ஹெடர் மாதிரி கூட இருந்திருக்கலாம். இட் வாஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு லைக் தட் தான். அதுவும் லைக் யார் அது கோல் கீப்பர் அடிச்சிட்டு கரெக்டா பவுன்ஸ் ஆகி தான் இதாகும். இதுவும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. கேவ் தி சிமிலர் வைப்ஸ். பட் யா ஹஸ் டு பி கிவ் கிரெடிட் டு ஆர்சனல். செம்ம ஸ்ட்ராங்கா தெரியுறாங்க. சாக்கா கால்ல பால் இருந்தாலே கோல்னு இருந்துச்சு ஃபுல்லா த்ரூ அவுட். ஐயோ எஸ் சாக்கா இஸ் அன்பிலீவபிள். லைக் ஒரு ரைவல் பிளேயர் பார்த்து நான் நிஜமாவே ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவ்வளவு தூரம் அட்மையர் பண்ணி ஆசைப்பட்டு ஒரு ரைவல் பிளேயர் பாக்குறேன்னா அது புகாயோ சாக்கா தான் கண்டிப்பா. எனக்கு முன்னாடி சாலா பாக்கும்போது பயப்படுனால எவ்ரி டைம் சாலா கெட்ஸ் தி பால் அகைன்ஸ்ட் அஸ்ல, அதுவும் டிகியான்னு இருக்கும்போது ஒரு ஆள் இருக்கும்போது knew that Salah's going to score.
அந்த மாதிரி like Saka is also giving the similar vibes that he's going to definitely score against us, especially DK. இத்தனைக்கும் Luke Shaw actually did quite well against Saka, but அப்படியும் he managed to do a lot of things அப்படிங்கிறது தான் that boy is going to go to the top. அது வேணா வந்து கண்டிப்பா சொல்லலாம், பிகாஸ் Arsenal have got quite the talent. என்ன அவங்களுக்கு ஏஜ் குரூப் வந்து ரொம்ப என்ன சொல்றது, சின்ன பசங்க மாதிரி இருந்தாலும் அவங்கள்ட்ட ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சக்கா ஆகட்டும், ஓடகார்ட் ஆகட்டும், ஈவன் மார்டினெல்லி ஃபார் தட் மேட்டர். என்கேடியாவே வந்து he has broken into the scene quite well. So ஒரு நல்ல கோர் இருக்கு. பென் ஒயிட், சாலிபா, Zinchenko also did really well. Zinchenko again, as long as Antony was there, he was kept relatively quiet, but once Antony went off and we were dragged, Antony போனதுக்கு அப்புறம் அந்த நம்ம ஷேப் சரியில்லாம போய் we got dragged, and I guess that became our undoing, ஏன்னா. அண்ட் நம்ம கோல் கீப்பரை பத்தி நம்ம சொல்லவே வேணாம். கிறிஸ்டல் பேலஸ் big talking pointல I think people are I don't என்ன எப்படி கிரிட்டிசைஸ் பண்றதும் கடுப்பா தான் இருக்கு. பட் அதே another Ronaldo episode வராம இருக்கும். So it's giving his mouth or sometimes I don't have anything to prove to anybodyங்கறாரு. அடுத்த மேட்சே வந்து கிராஸ் கிளைம்பிங், டிஸ்ட்ரிபியூஷன், நியர் போஸ்ட்ல மிஸ் ஆப் எல்லாம் நடக்குது பேக் டு பேக். இன்ஃபேக்ட் அவர் சொன்னதுக்கு முன்னாடி மேட்ச்லயே கிறிஸ்டல் பேலஸ் மேட்ச்ல the free kick was amazing, and credit to De Gea, he made like 2 or 3 unbelievable saves in Palace matchல. But again, ஒரு வால் செட் பண்றது கோலியோட வேலை. அந்த that was a pretty stupid wall. எல்லாம் வந்து என்னோட ஒரு அடிக்குள்ளமா இருக்காங்க நினைக்கிறவளா. ஐயோ, I don't know what's happening. And even நிறைய டைம் நோட்டீஸ் பண்ணி he gets stuck into a position when somebody is I understand sometimes ஏன்னா அங்க என்ன ஆகும் தெரியாது, பட் இட்ஸ் ரிப்பீட்டேட்டிவ் ஒரு இது மாதிரியே தெரியுது. whenever DK plays ஒரு நமக்கு தெரியும், okay he's going to make a big save in the 90th minute and we're going to forget. அப்படிதான் எனக்கு ரிப்பீட் ஆயிட்டே தான் இருக்கு. So it's bit frustrating to be very honest. And the way he's clearing like ஒரு என்ன சொல்றது, it brings, it begs us the question. Even last season kuda idhe mari nariya vandirukom, but certain section of people were blaming the defenders who were not good or very average. He didn't want to pass to them because our bypass and so it is like lobbing the ball everywhere. But this lobbing is happening in every game if you watch closely. Nariya balls வந்து கொடுத்துட்டே இருக்காரு. especially Arsenal match na evlo balls கொடுத்தாரு. plus நீ சொன்ன மாதிரி அந்த playing volleyball in football la some கடுப்பான விஷயம். even Arsenal players expect பண்ணாங்க. அந்த ரீப்ளே பார்த்தா they were something expect. அவங்க ரெடியா போகலாம்னு இருந்தாங்க திருப்பி okay back, and this guy is like just அவங்க போயிட்டு ரிட்டர்னிங் பேக். எனக்கு ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் Arsenal players வந்து இந்த ட்ரிபிள் ஆர்ல ஒரு ஜூனியர் என்டிஆர் மாதிரி அண்ணா நீ நம்ம ஆளு நான் சொல்லிருப்பாங்க. அதுதான் சும்மா I think everyone can take a shot against DK தான் சொல்லுவேன். if you are an opponent easier to go somewhere. எனக்கு பெரிய பயம் என்னன்னா நெக்ஸ்ட் நாக் அவுட் கேம்ஸ் எல்லாமே வருது லைனா. சோ அது I don't know what's going to happen. 3 நாக் அவுட் கேம்ஸ் லைக் 2 செமி ஃபைனல், ஒரு ரெடிங்கோட ஒரு FA கப் கேம், அண்ட் மிட் ஃபெப்ரவரியில பார்சிலோனா வருது. சோ இட்ஸ் கோயிங் டு பி வாட்ச் பட்லர். I don't know ஏன் அது மேபி ரெட்டிங் கூட இருக்கலாம் தெரியல. பட் இந்த செமிஸ்ல தான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. செமிஸ்ல அட்லீஸ்ட் ஸ்டார்ட் ஹீட் and if that's the case. ஏன்னா எனக்கு நாக் அவுட் மேட்சஸ் நம்பிக்கை இல்ல. ஸ்பானிஷ் அப்போசிஷன்னா De Gea மேல நம்பிக்கை இல்ல. சோ இது ரெண்டுமே சேர்ந்து வேற வருது பார்சிலோனாக்கு அகைன்ஸ்டா. சோ I hope என்ன சொல்றது, he doesn't start any of the knockout games. I mean, as much as we love him, as much as we respect him, admire him and all that, we all know that என்ன சொல்றது, அவருக்கு இந்த மாதிரி மேட்சஸ்ல பிரச்சனை, பிரஷர் சிச்சுவேஷன் பிரச்சனை. அண்ட் நமக்கு வெக்கத்தை விட்டு சொல்றேன், நமக்கு ட்ரோஃபி வேணும். அப்படி இருக்கு. அப்படிங்கிறப்போ அதே மாதிரிதான் like we keep saying this thing, the analogy பத்தி பேசினா like how Pep did it to Joe Hart in City after the அப்புறம் everybody has to take an step backwards and admit that they are good or they are bad. But எனக்கு தெரிஞ்சு ஈட்டன் தான் ஆடுவார்னு நினைக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. 10 De Gea பெஞ்ச் பண்றதுனா பிரென்ட்ஃபோர்ட் மேட்ச்க்கு அப்புறமாவே பெஞ்ச் பண்ணிருக்கணும். பட்
yeah, he's placed his trust on De Gea, senior player, ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்காரு, ட்ரைனிங்க்கு சீக்கிரம் வராரு, எல்லா யங்ஸ்டர்ஸையும் பாத்துக்கிறாரு, எல்லாம் ஓகே. பட் ஆன் ஃபீல்ட் இஃப் யூ That கீப் even மேக்கிங் பிளண்டர் ஆஃப்டர் பிளண்டர் அண்ட் இவர்னால வரானும் மார்டினஸும் அவர் பக்கத்துல ஏதோ வாட்ச்மேன் மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. ஒரு வாட்டி அவர் பாலாங்க, எனக்கு இது எப்போ என்ன ஞாபகம் இருந்துச்சுன்னா, ஓலே கன்னார் சோல்ஸ்கேர் வந்து 2019-20ல ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஹி வாண்டட் டு சேஞ்ச் த ஸ்டைல், ஒரு பொசிஷன் பேஸ்ட் ஸ்டைலா கொண்டு வரணும்னு ட்ரை பண்ண பார்த்தாரு. பட் இவரை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாதனால அவர் லிட்டரலா மகுவேர் காலுக்கு அப்படியே லைட்டா தள்ளி விடுவாரு, மகுவேர் பாஸ் பண்ணுவாரு, அப்படியே போகும். இது எனக்கு இப்ப திரும்ப அதுதான், இவர் வந்து லிசாண்ட்ரோ காலுக்கோ வரான் காலுக்கோ உருட்டி விடுறாரு, அவங்க பாஸ் பண்றாங்க. Yeah, it goes back again, comes to DK and he just lobs randomly எங்கயோ போடுவாரு. ஒரு லேசா பிரஷர் பண்ணாங்கன்னா தூக்கி விட்டுறாரு. அந்த பேலஸ் மேட்ச்ல ஜாஃபிலி மட்டேட்டா இல்ல வில்ஃப்ரெட் ஜாஹா ஆகட்டும், இந்த மேட்ச்ல வந்து எடி என்கேட்டியா இத்தனைக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப சிவியரா பிரஸ் கூட பண்ணல. எனக்கு அதான் சிரிப்பா இருந்துச்சு, என்கேட்டியா பிரஸ் பண்றதுக்கே நீங்க இப்படி ஆடுறீங்களே, அவங்க டீம்ல ஹெசூஸ் இருந்து அவன் பிரஸ் பண்ணியிருந்தானா என்ன நிலைமை இருக்கும்ட்டு. ஸோ யா, இட்ஸ் a bit unfortunate, but நம்ம ஒரு கிளியரான பேட்டர்னும் பார்த்திருக்கோம். லைக் he makes very bizarre decision. அந்த decision making ரொம்ப ரேண்டமா இருக்கும். அது ஏன்னு தெரியல. is he nervous or is he trying something ஆனே தெரியல. I don't know, as someone being இவ்வளோ ப்ரொஃபஷனல் லெவல்ல இருந்தும் எனக்கு கீப் அகைன் ஈவன் அந்த ஸ்பெயின் ஃப்ரீ கிக் கூட ரொனால்டோ அடிப்பார், அது கூட எனக்கு ரொம்ப பிசாரா இருந்துச்சு. இஃப் யூ வாட்ச் பேக் அந்த பார்க்கும்போது. ஸோ ஐ டோன்ட் நோ, சம்டைம்ஸ் ரொம்ப ஒரே பொசிஷன்ல ஸ்டிக் அப்படியே நின்னுட்டு இருப்பாரு, சம்டைம்ஸ் வெளியில வருவாரு, சம்டைம்ஸ் வர மாட்டாரு. ஐ டோன்ட் நோ, இட் மேக்ஸ் வெரி பிசார், very strange decisions. And I don't know, yeah, it's like இப்ப கூட அவரோட ரிஃப்ளெக்ஸ் சேவ்ஸ் எல்லாம் வந்து they are out of the world, they are probably the best. ஏன்னா எடி again going back to the Arsenal game, இந்த என்கேடியாக்கு அகேன்ஸ்டா ஒரு சேவ் பண்ணி 2-2 வச்சிருந்தது. அண்ட் பேலஸ் மேட்ச்ல அதே மாதிரி 2 பயங்கரமான ரிஃப்ளெக்ஸ் சேவ்ஸ் பண்ணுவாரு. ஸோ அவரோட ரியாக்ஷன் சேவ்ஸ் அண்ட் என்ன சொல்றது, க்ளோஸ் ரேஞ்ச் ஷார்ட் ஸ்டாப்பிங் இஸ் been the same, have been the same அது ரெண்டும். பட் அவரோட ப்ராப்ளம்ஸே வந்து மற்ற இடத்துலலாம் எனக்கு வேற இது வேற பயமா இருந்துச்சு. சரி ஜாக்காவோ ஓடகாடோ லாங்ல இருந்து ஷாட் எடுக்க போறாங்க, எடுத்தாங்கன்னா கோல் போட்டுருவாங்கன்ட்டு. அதான் சொல்றேன். அதே இப்ப வர அப்போனன்ட்ஸ் they would have found something தோணுது. ஏன்னா ஒவ்வொரு சீசனும் ஜாக்கா லாங் ரேஞ்ச்ல கோல் போட்டிருக்காரு நம்மளோட. சோ எனக்கு பயமா தெரியல. செமி சொன்ன மாதிரி செமிஸ் என்ன ஆக போதுன்னு தெரியல. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ த்ரூ another 90th minute 3:30 மணிக்கு உட்காந்து ஐயோ நம்ம 2 பேரும் புலம்பிட்டு இருக்க போறோம் திரும்ப அப்புறம். பட் யா, இட்ஸ் லைக் இந்த 10 ஆகுதான் சொன்னார்ல, அந்த டிஃபெண்டிங் as a டீம் அது ஒரு பிரச்சனை. நம்ம வந்து அதே மாதிரி ஆர்சனல் கூட ஆடினப்போ we let them win too easily. நம்ம மிட்ஃபீல்ட் கண்ட்ரோலே இல்ல. லைக் நம்ம நிறைய மெசேஜ் அனுப்பிட்டே இருந்தோம். ஆப்வியஸ்லி we miss Casemiro, but that can't be the reason. ஒரு பிளேயர் we have to sometimes என்ன சொல்றது, ஒரு பிளேயர் இல்லைன்னா அதை இல்லாம விளையாடிதான் ஆகணும். ஸோ ஐ கெஸ் டென் என்ன சொல்றது, மேபி could have gone for another approach. ஆண்டனியை வச்சுட்டு ஃப்ரெட்டை இறக்கிருக்கலாம் கேசிமிரோக்கு பதில். I don't know if it would have worked or not, but I was screaming for that substitution. Like Eriksen was super tired 45 minutes அப்புறமாவே. So அது பண்ணிருக்கலாம். But unfortunately sometimes even managers go wrong. But that day, but overall in the run it was very good from very good. Just 1 loss and 1 draw and we won like 9 matches. So yeah, another thing கொஞ்சம் மேல போயிருக்கலாம். we could have finished higher. அது கொஞ்சம் மிஸ் அவுட் ஆனது. நம்ம ஒரே ஒரு இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம ஆர்சனல் சிட்டி 2 பேரோட 2 தடவை ஆடிட்டோம். சோ அவங்க 2 பேரும் டைட்டிலுக்கு அடிச்சுக்க போறாங்க, அடிச்சுக்கிட்டு சாவுங்க. நம்ம நிம்மதியா 3rd 4th பிளேஸ்க்கு நம்ம பொறுமையா போலாம். அதனால that would be quite interesting. அடுத்த leg of matchesல நியூகாசில் அவே இருக்குல்ல. ஐ திங்க் the home matches நியூகாசில் அவே, லிவர்பூல் அவே, டாட்டனம் அவே, செல்சி ஹோம். Chelsea home okay, I hope it's not a draw, but Anfield ஜெயிச்சா ஒரு தனி வேற லெவல்ல இருக்கும், பயங்கரமான கிக் இருக்கும். நியூகாசில் எனக்கு தெரியல, நியூகாசில் will be very tough. Tottenham again depends on how they play. ஆட போறாங்க தெரியல. So that's fine. I'm just அந்த சின்ன மேட்சஸ் தான் கொஞ்சம் பயமா இருக்கு. Brentford, Brighton. இல்ல எனக்கு இப்போ ஓல்ட் ட்ராஃபர்ட் மேட்சஸ் கூட கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அவே மேட்சஸ்
இந்த சீசன் பெரிய அடி வாங்கியிருக்கிறது எல்லாமே அவே மேட்சஸ் தான். பிரென்ஃபோர்ட், வில்லா, மேன் சிட்டி, பேர் என்ன, பிரைட்டன் மட்டும் தான் ஹோம்ல அடி வாங்கினோம். மற்ற எல்லாமே அவேல அடி வாங்கியிருக்கோம். ஆர்சனல் கூடயும் வந்து நம்ம என்ன சொல்றது அவே ஃபிக்சர்ல தான் அடி வாங்கியிருக்கோம். ஸோ யா அது ஒண்ணு மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் என்ன சொல்றது உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா அடுத்து வர பெரிய ஃபிக்சர்ஸ் எல்லாம் அவே ஹோமை கரெக்ட் பண்ணிட்டோம், அவே ஃபார்மையும் கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா புண்ணியமா போவோம். ஐ திங்க் இப்போ வர ரொம்ப லைக் நீ சொன்ன மாதிரி நியூ கேசல் அண்ட் லிவர்பூல் தான் கொஞ்சம் பெருசு நினைக்கிறேன். I'm just looking through the நியூ காசல், லிவர்பூல், டாட்டனம் மூணுமே பெரிய அவே கேம்ஸ். ஓகே லெட்ஸ் see. That's I think இந்த வாரம் அதுதான். Yeah, looking forward to the next week. நீ சொன்ன மாதிரி ஏற்கனவே பேசிட்டோம். 3 important games. Obviously, two of them it's very important. Semi-final because it's a big chance for us to win that. Yeah, to win at least one trophy. And எனக்கு and இந்த 3 மேட்சஸ் பத்தி நம்ம பேசுறப்போ பிளேயர் அவைலபிலிட்டி பத்தியும் பேசணும். ஆந்தனி மார்சியால் is again unavailable. Again injured. Okay. டாலோவும் இல்ல. சான்சோ is still out. But yeah, மார்சியால் எனக்கு அதுதான் என்னன்னே புரியல. நம்ம ஸ்ட்ரைக்கர் வாங்கியே ஆகணும். அடுத்த சம்மர்ல வந்து ஒரு சென்டர் ஃபார்வர்ட் we can't. ஏன்னா இந்த சீசன் ரொம்ப கம்மி மேட்சஸ் தான் மார்சியால் ஆடி இருக்காரு. லைக் அதுவும் and also looking at this fixtureலாம் நீ சொன்ன மாதிரி 3 நாளைக்கு ஒரு வாட்டி ஆடுறோமா அடுத்த 3 மாசம். what a load la seriously ரொம்ப ஜாஸ்தி. நம்ம மேபி if we get knocked out of Europa League அதுக்கு அப்புறம் நமக்கு கொஞ்சம் ஈஸி ரன் இருக்கலாம். பட் I really want us to win that trophy too. so அதனால வந்து என்ன சொல்றது பார்சலோனா ரொம்ப கஷ்டம். ஏன்னா பார்சலோனாவும் அதை பத்தி நம்ம இன்னொரு எபிசோட்ல பேசுவோம். பட் வெறும் 6 கோல் தான் கன்சீட் பண்ணிருக்காங்க லீக்ல இது வரைக்கும். ஸோ பட் ஓகே நீ சொன்ன EFL இன்னொரு இது வந்து ஐ திங்க் இட்ஸ் நியூ கேசல் அண்ட் சவுத்தாம்ப்டன் நினைக்கிறேன். நியூ கேசல் அண்ட் சவுத்தாம்ப்டன் யா அது வந்து இன்னைக்கு நைட் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நைட் யா எக்ஸாக்ட்லி நம்ம மேட்ச் நாளைக்கு நைட் இருக்கு. சோ யா அது சான்ஸ் இருக்கு. that would be good final also. Newcastle and United will be a great final. செமையா இருக்கும். வெரி குட் ஃபைனல். ரொம்ப என்ன சொல்றது கேஜியான மேட்சா இருக்கும். ஏன்னா நியூகாஸ்ல் ஆர் எக்ஸ்பர்ட்ஸ் இன் வேஸ்டிங் டைம் அண்ட் ஸ்லோயிங் த கேம் டவுன். எஸ்பெஷலி அவங்க அதுல ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆயிட்டாங்க. ஸோ இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் இந்த அடுத்த ஒரு 20 டேஸ்ல 2 ஆர்சனல் சிட்டி மேட்சஸ் வேற இருக்கு. ஸோ தட் வில் பி குவைட் இன்ட்ரெஸ்டிங். அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் நான் யுனைடெட் ஸ்டஃப், யுவென்டஸ்க்கு ஒரு 15 பாயிண்ட் டாக் பண்ணிருக்காங்க. Yeah, we were talking about it. எனக்கு சரியா ஃபுல்லா தெரியல. You were explaining to me what has happened. So அதனால அங்க இருந்த பிளேயர்ஸ் யாராவது வருவாங்கன்னு உனக்கு கேட்டேன் நான். எஸ்பெஷலி ராபியோ எல்லாம் வந்துருவானா அப்படின்னு கேட்டேன். என்ன ஒரு பயம். ஒரே ஒரு சம்மர் விண்டோல போட்டு எல்லாம் அந்த ஆண்டி நல்ல வேலை அவங்க வந்து வேணான்னு சொன்னாலும் நம்ம கேசிமீரோ சைட் பண்ணோம். பட் யா மேபி வி கேன். ஏன்னா நம்மளுக்கு சென்டர் ஃபார்வர்ட் வேணும் அண்ட் நம்ம கிட்ட எவ்வளவு பட்ஜெட் இருக்கும்னு தெரியல. அப்படி இருக்கிறப்போ Dusan Vlahovic may be an option. I don't know how far they will be able to proceed on that front, but we'll have to have him as an option along with obviously ஏன்னா இவங்க சொல்லியிருக்கிறது யாரையான்னு பார்த்தா விக்டர் ஓசிமென் of Napoli, பெஞ்சமின் செஸ்கோ of RB Salzburg and இன்னொரு ஒருத்தர் சொன்னாங்க அது கொன்சாலோ ராமோஸ் பென்ஃபிகால இந்த போர்ச்சுகலுக்காக ஹேட்ரிக் அடிச்சாரு வேர்ல்ட் கப்ல. ஆனா இதுல வந்து நான் ஆல்மோஸ்ட் ஜூசான் உலாவிச் வந்து ஆர்சனல் அண்ட் செல்சி தான் நிறைய போஸ்ட் பார்த்தேன் நான் ரூமர்ட் இது. பட் லாஸ்ட் விண்டோல ஆக்சுவலா லாஸ்ட் சம்மர்லயோ இல்ல லாஸ்ட் விண்டர்லயோ ஆர்சனல் ரொம்ப தீவிரமா பிட் பண்ணாங்க. பட் he went to Juventus. ஆர்சனல் ஃபேன்ஸ் அதனாலே வேற கான்ல இருக்காங்க. அண்ட் அவங்களும் வந்து என்ன சொல்றது they are winning but their fan base has been a bit disappointing of late. லைக் அந்த மிக்கேலோ முட்ரிக் வந்து அவங்களுக்கு சைன் பண்ணல அப்படிங்கறதுனால போயிட்டு saw that lot of comments on the post. ரொம்ப லைக் யுக்ரைன்ல அட்டாக் நடந்திருக்குன்னா உனக்கு ஆவணும்டான்னு ஒருத்தன் கமெண்ட் பண்றான். எவ்வளவு கேவலமான எண்ணத்தோட இருந்தா அப்படிலாம் கமெண்ட் பண்ணணும். சோ அந்த மாதிரி டாக்ஸிக் பேஸ் எல்லா ஃபேன் பேஸ்லயும் இருக்கு. பட் இது ரீசெண்டா பார்த்த நம்ம ஃபேன் பேஸ் நம்ம சொல்ல வேணும். இப்ப கூட மகோயரை திட்டிட்டு இருக்காங்க. மகோயர் டிசர்வ்ஸ் ஆல் தி அபியூஸ் ஒரு கேங் ஓடிட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் லைக் எல்லா ஃபேன் பேஸ்லயும் முட்டா பசங்க இருக்காங்க. பட் என்னன்னா இந்த மாதிரி நேரத்துல கொஞ்சமாவது எம்பத்தட்டிக்கா இருக்கலாம். அது அன்பார்ச்சுனேட்லி அது இல்ல. அண்ட் நம்ம மேட்சே வந்து இவங்க 3rd கோலுக்கு ரெஃப்ரி டெசிஷன் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஐ
thought it was okay. Like அந்த எனக்கு off ஃபர்ஸ்ட் side, பாக்கும்போது இருந்துச்சு, பட் ஐ கீப் yeah, saw many replays and this one. I think it was okay தான். yeah, it was okay. stand Like தான். அப்படியே இல்லாட்டாலும் இட்ஸ் ஓகே. ஐ மீன் நம்ம ஹைண்ட்சைட்ல பார்த்து கத்த முடியும் அந்த டைம்ல. as It long happens to us. Maybe நம்ம அந்த சைடு இருந்தா வேற மாதிரி பேசிப்போம், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். yeah exactly. மார்ஜின் ஃபார் எரர் வந்து லிமிட். ஏன்னா நம்ம இதே மாதிரி தான் சிட்டி மேட்ச்ல அந்த கோல் ரூல் புக் படி பார்த்தா இட் ஹேஸ் டு ஸ்டாண்ட். பட் அகைன் இது வந்து நமக்கு அகேன்ஸ்டா வந்திருந்தா நம்மளும் செமையா ஃபியூமா இருப்போம், கத்திருப்போம். ஸோ yeah it's again okay. it all comes like the rules தான், transparency எப்படி கொண்டு வருவாங்க. இது என்ன சொல்றது, இவங்க ரெஃப்ரீஸ் இதுவே வந்து ஆப்போசிட்டா நடந்திருந்ததுன்னா வந்து அந்த ரெஃப்ரியோட குடும்பத்தை கண்டுபிடிச்சு அந்த ஃபேன் பேஸ் சொல்றேன், அவங்க ரெகுலரா இது பண்றவங்க. நம்ம ஃபேன் பேஸ் வந்து அப்படி பண்ணாது வேற மாதிரி புலம்பும். பட் அவங்க வந்து இவங்க கன்ஸ்பிரசி தியரிஸ்லாம் நிறைய டெவலப் பண்ணுவாங்க. ஸோ இனவே என்ன சொல்றது, ஓகே இது இப்படி நடந்ததே பரவாயில்ல அப்படின்னா. பட் நீ சொல்ற மாதிரி ரெஃபரிங் இன்கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை. எப்படி சால்வ் பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் they have to sit and do something. ஏன்னா இப்போ நம்ம மேட்சே எடுத்துக்கோ, நம்மளுக்கு வந்து ஒரு ரெஃப்ரி லிசாண்ட்ரோட உடம்புல பட்டு எல்போல பட்டதுக்கு வந்து ஹேண்ட் பால்னு கொடுக்குறாரு. இன்னொரு ரெஃப்ரி அதே மாதிரி சினாரியோ அதே ரெஃப்ரியா அதே மாதிரி சினாரியோ அடுத்த மேட்ச் ரெஃப்ரி பண்றப்போ பவுலும் கொடுக்கல, எதுவுமே கொடுக்காம அவர் பாட்டு கேம் அப்போசிஷன் பால் எடுத்துட்டு போக சொல்றாரு. ஸோ இது ரொம்ப பெருசு நினைக்கிறேன். அந்த ரெஃப்ரி ப்ரெஷரும் நிறைய வருது. மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பீப்புள் ஆர் டாக்கிங் சோஷியல் மீடியா, இவர் தான் பேசும் அவர் தான் பேசும், அதான் தெரியல. ஐ டோன்ட் நோ இஃப் தட்ஸ் ஆடிங் டு தி பிரஷர். பட் இது இன்கன்சிஸ்டன்சி ஃபேக்டர்ஸ் என்னன்னா ஐ திங்க் பீப்புள் ஷுட் jot down, understand and resolve this. இல்லாட்டி இது போயிட்டே தான் இருக்கும், நம்ம தான் சண்டை போட்டு இருப்போம். பார்க்கும்போது அதான் சொன்ன கிரிக்கெட்டே பரவாயில்ல போல இருக்கு. ஐயோ ஆமா, அம்பையர்ஸ் காலே பரவாயில்ல இருக்கு, அம்பையர்ஸ் காலே பரவாயில்ல, அது ஒரு மொக்கையான இது. பட் ஸ்டில் பட் இட்ஸ் லைக் credit to Arsenal, credit to Crystal Palace. ரெண்டு பேருமே especially Arsenal in the second half they showed why they're on top of the table. ப்ராப்பரா வந்து நம்மள என்ன சொல்றது பின் பண்ணிட்டாங்க. we did score a goal in the second half and all that, but நம்மளும் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டோம். பட் they showed why they are champions elect at the moment. அதனால I mean I really don't want them to win the Premier League title for obvious reasons and for a certain person who has been championed and being played by them, who should be in jail. So இவர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ மாதிரி அங்கேயே ஒருத்தர் இருக்காரு. பட் they are playing well and especially I really like Saka and I really like Odegaard. So அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் குட் லக். அந்த டீமுக்கும் வந்து அவங்க ஜெயிக்கலாம். சொன்ன மாதிரி ஈவன் கிறிஸ்டல் பேலஸ் they went off Newcastle நினைக்கிறேன். ஆமா, அவங்களும் நல்ல வேளை அவங்களையும் வந்து டிராப் பண்ணிட்டாங்க. அதனால தான் பாயிண்ட் டிஃபரன்ஸ் பெருசா இல்ல. சோ I think கொஞ்சம் கோல் டிஃபரன்ஸ் தான் கொஞ்சம் இதா இருக்கு. இப்பதான் இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஆஃப்டர் இது. பட் ஸ்டில் சொல்றேன் கொஞ்சம் we need more goals obviously. hopefully soon. and நீ சொன்ன மாதிரி கப் கேம்ஸ் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும், குரூஷியலா இருக்கும். ஜெயிச்சா நல்லா இருக்கும், பாப்போம். fingers crossed. பேசாம ஜியோவும் வாங்கினா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். EFL கப் தயவு செஞ்சு ரொம்ப யாராவது ஒருத்தர் டெலிகாஸ்ட் பண்ணுங்கப்பா. நாங்க ஒவ்வொரு வாட்டியும் எங்கேயாவது போய் தடவிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. இட்ஸ் pretty stupid. and இவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கும் போது ஏன் இன்னும் பண்ணலதான் சர்ப்ரைசிங். I guess Carabao கப்புக்கு ஏன்னா எல்லா மேட்சும் மோஸ்ட்லி இந்த 130 மேட்சஸ்னால வியூவர்ஷிப் கம்மியா இருக்கு போல இருக்கு. பட் அம்பானி அண்ணா எவ்வளவோ வாங்குறீங்க, இதையும் வாங்கி போட்டுருங்க. doing amazing work in South Africa 2020 லயும் செமையா பண்றாங்க. But apart from that, this week cricket also has been good. 6-0, I mean including Sri Lanka and New Zealand. என்ன இந்த சீரீஸ்ல கோலி செஞ்சுரி அடிக்கலங்கிறது தான் ஒரே ஒரு I think they were கில்லும் ஒரு சர்மா தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இதாவது பண்ணாங்க. I can't say that. ஏன்னா இன்னும் 20 hours இருக்கும்போதே கோலியே வந்துட்டாரு. சோ அடிச்சிருக்கலாம், இன்னைக்கு தேவையில்லாம அவுட் ஆயிட்டாரு. பட் ஆஸ்திரேலியா கூட அதாவது பண்ணிடுங்க தலைவா, ஏன்னா அவங்கதான் கொஞ்சம் பெருசு. எனக்கு வேற இவரு ஒரு வாட்டி ஸ்பின்னுக்கு எகென்ஸ்டா அவுட் ஆறப்பல நேத்தன் லைன் ஆஸ்டன் ஏகார் தான் கண் முன்னாடி வந்துட்டு போறாங்க. எல்லாம் வந்துட்டே இருக்கு. ஏன் கேக்குறேன். ஆமா, தூக்கத்துல எல்லாம் வந்து ஆஸ்டன் ஏகார் வந்து கோலிய வந்து பேக் ஃபுட்ல போறப்போ போல்ட் ஆற மாதிரி எல்லாம் கனவு வருது. அதனால தயவு செஞ்சு அதான் அடிச்சிருங்க.
So yeah, good. I mean, cricket on funல நல்லா இருக்கு. Gill is being terrific. So இன்னைக்கு சர்துல் கேம் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தா கன்ஃபியூஸா இருக்கு. I mean, okay. இல்ல அவர் தானே மிடில் ஓவர்ஸ் பண்ணாரு. கரெக்ட். Yeah, okay, fine. அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ரேர் திங், பட் மேபி he deserved it because அந்த செஞ்சுரிஸ் ரெண்டும் ரொம்ப ஈஸியா அடிச்ச மாதிரி இருந்தது. இவர் கஷ்டப்பட்டு தான் விக்கெட் எடுத்தாரு. அதனால ட்ரூ, அக்ரி வித் தட். அதான் இது கொஞ்சம் சும்மா வேர்ல்ட் கப்பும் கொஞ்சம் இதான் தோணுது. ஐ திங்க் பேட்டிங் ஃபர்ஸ்ட் would be an advantage னு தோணுது. திஸ் கிரவுண்ட்ஸ் இவ்ளோ போட்டு அடி நடிக்கிறாங்க. அவர் பவுலிங் ஆல்சோ has to be top notch. அது ஒரு விஷயம். மேபி அது ஒரு தனி வேர்ல்ட் கப் எபிசோட் எடுத்து பண்றோம். சாரி டு டைவர்ட். பட் இது ஒரு நல்ல டைவர்ஷன் தான். எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. ஸோ எனவே யுனைடெட் ரிவ்யூலயே நிறைய நான் யுனைடெட் அவுட் ஆஃப் டாபிக் ஸ்டஃப் எல்லாமும் வந்துருச்சு. பட் ஆன் தட் நைஸ் நோட் நாங்களும் இந்த எபிசோட் அப்படியே முடிச்சுக்கிறோம். குட் லக் டு யுனைடெட் ஃபார் தி செமிஃபைனல்ஸ் அண்ட் குட் லக் டு ஆர்சனல் அண்ட் மேன் சிட்டி as well for their fight for the Premier League title. And அடுத்த எபிசோட் முடிவே பண்ணிட்டியாடா? அவ்வளவுதான். நம்ம வந்து இல்லனால அது வந்து ஒரு ஜிங்க்ஸ் போட்ட மாதிரி எடுத்துக்குவோம். அதனால அந்த மாதிரி. ஓகே. ஆமா. So on that note we'll end this episode. Thanks for listening guys. Take care. Bye.